ஓம் சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, தினம்தோறும் அம்மா உனக்காக 1000 லட்சம் வாக்குகளை கூறிக்கொண்டிருக்கிறேன். எல்லாம் உனக்கு சத்திய வாக்காக வந்து சேர்கிறது. எவ்வளவுக்கெவ்வளவு அம்மா உனக்கு ஆசி கூறி வாக்களிக்கிறேனோ அவ்வளவுக்கவ்வளவு உன்னை சுற்றியிலும் உள்ள வஞ்சகர்களின் கூட்டமும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. நீயே அதை கண்கூடாக கண்டிருப்பாய். உனது சக்தி மேம்பட மேம்பட உன்னை எதிர்ப்பவர்களின் சக்தியும் அதிகரித்து வருகிறது. உன்னை பல சோதனைகளை நீ கடக்க வேண்டியிருக்கிறது. உன்னை மனதை புரட்டி போடும் அளவிற்கு, உன் தெய்வ சக்தி தெய்வ நம்பிக்கையை குலைக்கும் அளவிற்கு எதிரிகளின் சூழ்ச்சிகளும் வஞ்சகங்களும் எதிர்மறை எண்ணங்களும் உன்னை ஆட்டி பார்க்கிறது. நாம் அமைதியாகத்தானே போய்கொண்டிருக்கிறோம். இவர்கள் ஏன் நம்மை சீண்டிக்கொண்டே இருக்கிறார்கள்? நாம் தெய்வ சக்தியுடன் சக்தி மிக்கவளாக அவளை நெருங்கி இந்த சமயபுர மாரியம்மனை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் வழிப்போக்கர்களாக போகக்கூடியவர்கள் கூட என்னிடம் வந்து சீண்டி பார்க்கிறார்களே. எதனால் இப்படி நடக்கிறது? ஏனம்மா எனக்கு இந்த சோதனை என்று கேட்கிறாய். தங்கமே, ஒன்றை புரிந்து கொள். சமுதாயத்தில் சாதாரணமாக இருப்பவர்களுக்கு எந்த கஷ்டமும் வருவதில்லை. அதே போல்தான் ஆன்மீகத்திலும் ஏதோ போனோம் வந்தோம் என்று இருப்பவர்களுக்கு பெரிதளவில் கஷ்டங்களும் துன்பங்களும் வருவதில்லை. ஆனால் ஒருவர் இறைசக்தியுடன் நெருக்கமாக இந்த முத்துமாரியுடன் அந்யோன்யமாக என்னை நெருங்கி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த கஷ்டம், துன்பம், இந்த சோதனைகள் எல்லாம் அதிகம் வரும். காரணம் என்ன தெரியுமா? உன்னை அவர்கள் அசைத்து பார்க்கிறார்கள். உனது சக்தியை அவர்கள் சோதிக்கிறார்கள். நீ உண்மையிலேயே அம்மாவின் பிள்ளையா? உனக்கு உண்மையிலேயே அம்மா உதவுகிறாளா? இல்லை நீ சும்மா வாய்ப்போக்கிற்காக கூறிக்கொண்டிருக்கிறாயா என்று அவர்கள் உன்னை சோதிக்கிறார்கள். அந்த சோதனைக்காரர்களுக்கும் வஞ்சகர்களுக்கும் இந்த சமயபுரத்தாளின் சத்திய வாக்கிற்கும் இடையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். தங்கமே, கவலைப்படாதே. நீ தனியாக நிற்கிறாய். ஆனாலும் உனக்கு பின்னால் இந்த மாபெரும் சக்தி இருக்கிறது. உன்னை அவர்கள் எவ்வளவுதான் எத்தனை பேர் சேர்ந்து எவ்வளவு திட்டம் தீட்டி எவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கினாலும் எவ்வளவு சீண்டி பார்த்தாலும் உன் விரல் நிகத்தை கூட அவர்களால் எடுக்க முடியாது. அது அவர்கள் இந்நேரம் புரிந்து கொண்டிருப்பார்கள். தங்கமே, மனித சக்தி என்பது சின்ன சின்ன விஷயங்களை எதிர்க்க முடியும். உன் தோட்டத்தில் ஒரு எலி புகுந்தால் அதை உன்னால் எளிதாக அகற்றிவிட முடியும். ஒரு பாம்பு புகுந்தால் அகற்றிவிட முடியும். ஒரு யானை புகுந்தால் நீ ஒரு ஆளாக தனியாளாக உன்னால் அகற்ற முடியுமா? முடியாதல்லவா? அதற்கு உனக்கு ஒரு பலம் வேண்டும். அது ஆள்பலமாக இருக்கட்டும், ஆயுத பலமாக இருக்கட்டும், தேவைப்படும். இப்பொழுது உனக்கும் அப்படித்தான். யானை பலம் மிக்க அந்த சதிகாரர்கள் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தங்கமே, நீ நடுவில் தனியாக நிற்க வேண்டாம். வந்துவிடு அம்மாவிடம். என்னுடன் இணைந்து விடு. என்னிடம் சரணாகதி ஆகிவிடு. அம்மாவை தூர நின்று வணங்கும் பிள்ளையாக இருந்தது போதும். அம்மா, என்னை காப்பாற்று. நான் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்று என்னிடம் உனது கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் வைப்பது, செவ்வாய் வெள்ளி தோறும் விளக்கேற்றுவது, எனக்கு பூ சாற்றுவது, பூஜைகள் செய்வது என்று விலகி நின்றது போதும்.
இதெல்லாம் நான் உனக்காகத்தானே அம்மா செய்கிறேன், இதெப்படி விலகி நிற்பது என்று நீ கூறுகிறாய் என்று கேட்கிறாய். எப்பொழுது நீ என்னுள்ளே என்னோடு ஐக்கியமாகி விட்டாயோ அப்பொழுதுதான் நீ என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டாய் என்று அர்த்தம். இவையெல்லாம் ஒரு செய்முறையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். விளக்கேற்றினால் போதும், பூ வைத்தால் போதும், பூஜை செய்தால் போதும் என்று சம்பிரதாயங்களாக இதை செய்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது. ஆழ் மனதில் அம்மாதான், அவள் மட்டும்தான், இந்த சமயபுரத்தால் மட்டும்தான் எல்லாவற்றையும் மாற்றுவாள், என்னை காத்திடுவாள், அவளன்றி வேறு எதுவும் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது என்று முழுவதுமாக என்னிடம் சரணாகதி அடைந்துவிட்டால் மட்டும்தான் எல்லாம் சாத்தியப்படும். சம்பிரதாயங்களை தாண்டி அம்மாவிடம் சரணாகதி ஆகிவிடு. 1000 பேர் என்ன, கோடி பேர் வந்தாலும் உன்னிடம் எந்த ஒரு வார்த்தையும், எந்த ஒரு செயலும், எந்த ஒரு எண்ணமும் பலிக்காது. நீ நினைத்தது மட்டும்தான் நடக்கும். வா தங்கமே, அம்மா உனக்காக காத்திருக்கிறேன். அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே, அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.